இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்சத்தில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலன்களாலும், ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கபெற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறி போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறி போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின்
அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளை அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1042வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சிர என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். சிற தொகுப்பில் இலக்கிய சாரல் என்கின்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு அம்மா ஆசிரியர் கோதை அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு அம்மா ஆசிரியர் கோதை அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் ஒரு மகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சிற என்கின்ற தொகுப்பில் இலக்கிய சாரல் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இக்குரல் கேக்குதாப்பா? தெளிவா இருக்குங்கம்மா, தொடரலாங்கம்மா. நன்றி. நன்றிப்பா. அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம். உயிர் மொழியாகிய தாய்மொழியாகிய தமிழுக்கும் என் இனிய வணக்கம். இலக்கிய சாரல் என்ற தலைப்புல பேச வந்திருக்கேன். இலக்கியம் என்பது மக்களின் நல்வழிப்பட்ட எண்ணங்கள் உணர்வுகளையும் கலைநயத்துடன் வெளிப்படுத்தி வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் காலத்தின் குரலாகும். இது படித்து முடித்தவுடன் மறந்து போகும் ஒன்றல்ல, மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டும் அனுபவ புதையல், சமூகம் மற்றும் வாழ்வியலின் பிரதிபலிப்பு. ஒரு மழை பெய்யுதுன்னா, கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு சொன்னால் தண்ணி தான் அது. அது மழை பெய்யும் போது ஒரு ஓசை. அதே மழை ஆறாக ஓடுகின்றது என்றால் அதற்கென்று ஒரு ஓசை. அது அருவியாக ஓடுகிறது என்றால் அதுக்கு மற்றொரு ஓசையை தருகிறது. அது கடலாக முழங்குகின்றது என்றால் அது மற்றொரு ஓசையை தருகிறது. அதை போல தமிழ் இடத்திற்கு ஏற்ப, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு ஓசைகளை பெற்றிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்கொண்டனார் எழுதிய பாடல் 192வது புறநானூற்று பாடல் உள்ளது. எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். இப்பாடல் மக்களின் வாழ்க்கைக்குரிய செய்திகளை கூறுறதுனால பொதுவியல் திணையாயிற்று. இப்பாடல் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு உறுதியை தரக்கூடிய இம்மை மறுமை செய்திகளை கூறுவதால் பொருண்மொழி காஞ்சித்துறை ஆயிற்று. பாடிய புலவர் கணியன் பூங்கொண்டனார். இவர் சங்க காலத்தில் பூங்குன்றம் என்று அழைக்கப்பட்ட ஊர்ல பிறந்தவர். கணித திறமை மிகுந்தவர். அதனால கணியன் பூங்கொண்டனார் என்று அழைக்கப்பட்டார். பாடலை சொல்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த 2 வரியை தான் நம்ம அடிக்கடி எல்லோருமே உபயோகப்படுத்துவோம். தொடர்ந்து சொல்றேன். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலையி ஆனாது, கல்பொழுது இறங்கும் மல்லற்பேர் யாற்று, நீர்வழி படுவும் புனைப்போல் ஆருயிர் முறைவழி படுவும் என்பது
திறவோர் காட்சியின் தெளிந்தனும் ஆகலும் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ் அதனினும் இளமே. இதனுடைய விளக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஊர்களும் நமக்கு சொந்தமான ஊர்களாகும். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நமது உறவினர்கள். ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய நோய்களும் துன்பமும் பிறரால் வருவதில்லை. நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் நாமே தான் காரணமாக அமைகிறோம். இந்த உலகத்துல தோன்ற நாளிலிருந்து இறப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வுலக வாழ்க்கை இனியது என்று மகிழ்வதும் இல்லை. வாழ்க்கையில் துன்பம் வந்தபோது வாழ்வை வெறுப்பதும் இல்லை. தொடர்ச்சியாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு தான் இருக்கும், போய்கிட்டு தான் இருக்கு. வானில் மின்னல் தோன்றி குளிர்ந்த மழை பெய்கிறது. மழை பொழிவினால் பெருகி வரும் ஆற்று நீர் கல்லை உருட்டி வருகிறது. ஆற்று நீரின் வழியே செல்லும் தெப்பம் போல உயிரின் நிலையானது ஊழ்வினை வழியே செல்கிறது. நல்ல நூல்களை தேர்ந்து படித்த சான்றோர் இதனை தெளிந்து கூறியுள்ளனர். எனவே பெருமை மிகுந்த சான்றோரை மதித்தலும் இல்லை, சிறுமை உடைய சிறியோரை இகழ்தலும் இல்லை. உலக உயிர்கள் அனைத்தும் தாம் தாம் செய்த வினைக்கேற்ப இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் செல்வமும் வறுமையும் அடைகின்றனர். இவ்வாறு இவ்வுலக வாழ்க்கையின் உண்மை நிலையினை இந்த பாடல் தெளிவா உணர்த்துது. இதுல கடைசி 2 வரி தான் ரொம்ப முக்கியமானவை. பெரியோரை வியத்தலும் இளமே. அதாவது பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மை விட அறிவிலோ செல்வத்திலோ பிறப்பிலோ நம்மை விடவும் மேலானவரை கன்றி போற்றி துதித்தலும் செய்யும். அதைவிட நம்ம கீழானவரை கண்டு சிறுமையாய் நடத்தலும் கூடாது. பெரியவர்களை பார்த்து வியந்து கொண்டே இருந்தால் நீ கீழே தான் இருப்பாய். அதனால அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காத. பெரியவர்களாக அவர்கள் இருப்பது அவருடைய இயல்பு. அதே போல் யாரையும் பார்த்து ஏளனமும் செய்யாதே என்று சொன்னவன் நம்முடைய தமிழன். யோசித்து பார்த்தால் சங்க காலத்தை தொடர்ந்து நமக்கு ஒரு காலம் வருது. சங்க இலக்கியம் என்று சொல்வது கிடையாது, காலம் சங்க காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து வருது காப்பிய காலம், பக்தி காலம், சிற்றிலக்கிய காலம், நவீன காலம். நவீன காலம்ங்கிறது அதாவது தற்கால காலம். மிக முக்கியமானது இதுல காப்பிய காலம்தான். 5 பேரிலக்கியங்களை நாம் காப்பியங்களாக வைத்துள்ளோம். அந்த 5 பேரிலக்கியங்கள் பெயர்கள் பெண்களுடைய ஆபரணங்கள். முதல்ல காலிலேந்து ஆரம்பிக்கிறாங்க. பாதாதி கேசம், கேசாதி பாதம் இல்ல, பாதாதி கேசம். முதல்ல சிலம்பு, காலில் அணிகிற அணி. அடுத்து இடுப்புல போடுற மணிமேகலை. அடுத்து வளையாபதி, கையில போடுற அணி. அடுத்து குண்டலகேசி, காதுல போடுற அணி. அடுத்து சீவக சிந்தாமணி, தலையில அணிகின்ற ஒரு ஆபரணம். இது 5 பேரிலக்கியங்கள். சிலம்பு உரைநடை பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரம் அருமையான இலக்கியம். 32 வரியில முடியுரை வழக்குரை காதை. 32 வரியில முடியுது. ஒரு பெண் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த அரசன் முன்னால நிக்கிறதும் என்ன வார்த்தை சுருக்கம், எவ்வளவு ஆழமான கருத்து. பள்ளிப்பாடங்கள்ல கூட இந்த பாடல்கள்லாம் வருது, உரையோடு வருது. பள்ளி மாணவர்களை பார்த்து சொல்லுவாங்க, பரிவில் சுல்தானா கிண்டலா சொல்லுவாங்க, கோனார் நாடார் செட்டியார் இந்த நோட்ஸ் எல்லாம் படிக்கக்கூடாது, நேரடியா மூலத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். 4-5 முறை தொடர்ந்து படிச்சா பொருள் புரியும். அதுதான் தமிழ். ஒரு தனிப்பட்ட பெண் துணை இல்லாதவள், அதுவும் மன்னனை பார்த்து பேசுறா. அதுவும் மன்னனை பார்த்து முதல் வார்த்தை என்ன சொல்றா தெரியுமா? தேரா மன்னா செப்புவது உடையேன். அதாவது வீணா போன மன்னனே, தேர்ச்சி பெறாத மன்னனே, இப்படி நேரடியா திட்டுறா. கடைசி 4 வரியில இளங்கோவடிகள் எப்படி முடிக்கிறார் பாருங்க. மெய்யிற் பொடியும், அதாவது மெய்யிற் பொடியும், அடுத்தது விரித்த கருங்குழலும், கையில் தனி சிலம்பும் கண்ணீரும், வையைக்கோன் கண்டளவே தோற்றான். அதாவது முதல்ல மெய்யிற் பொடியும் சொன்னா உடல் முழுசும் தூசியோட வர்றா. விரித்த கருங்கூந்தல்னா கூந்தலை விரிச்சு போட்டுக்கிட்டு வர்றா. அடுத்தது கையில் தனி சிலம்பு, கையில ஒரு ஒற்றை சிலம்பை எடுத்துக்கிட்டு வர்றா. கண்ணீருன்னு சொன்னா கண்ணீருடன். வையைக்கோன் கண்டளவே தோற்றான். அதாவது கண்ணகியை பார்த்த உடனே வைகை பாயும் மதுரையில அரசன் தோத்துட்டான். அவன் சொல் செவியில் விழுந்த உடனே இறந்துட்டான். இதுதான் பாடலுடைய பொருள். இதெல்லாம் தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு சிறப்பு. அடுத்து கண்ணதாசன் கம்பனை பத்தி எழுதுறாரு பாருங்க.
காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. இது கண்ணதாசன் கம்பனுக்கு எழுதிய கவிதை. கம்பனுக்கு மட்டுமல்ல, கண்ணதாசனுக்கும் இது பொருந்தும். 5000த்துக்கு மேற்பட்ட பாடல்கள், 4000த்துக்கு மேற்பட்ட கவிதைகள், 20க்கும் மேற்பட்ட நாவல்கள் என காலத்தால் அழிக்க முடியாத படைப்புகளை தந்த மாபெரும் படைப்பாளி கண்ணதாசன். சங்க இலக்கியங்களின் செழுமையும் தத்துவங்களையும் அனுபவங்களையும் சமூக அரசியல் விழிப்புணர்வையும் பாமர மனிதனுக்கும் புரியும்படி எளிய மொழியில் எழுதிய இந்த மாபெரும் கவிஞன் அவன். இப்பேற்பட்ட கவிஞர்கள்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். காசி அரண்மனையில் ஒரு பலகை வச்சிருக்கேன். அடுத்தது ஒரு சிறிய கதை சொல்லிடுறேன். காசி அரண்மனையில் ஒரு சிறிய பலகை வச்சிருக்கிறாங்க. ஒருவன் அந்த அரண்மனைக்கு சென்று வேலை தேடுறான். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்களேன் அப்படிங்கிறான். ஒருவன் சொல்கிறான், பலகையை உற்றுப்பாரு, அதை படித்து பாரு அப்படிங்கிறான். வந்தவன் படித்து பார்க்குறான். அந்த பலகையில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், அரண்மனையில் எந்த வேலையும் காலி இல்லை, ஒரே ஒரு வேலை தான் காலி இருக்குது. அது ராஜா வேலை தான். ராஜா வேலைக்கு ஆள் எடுக்கப்படுகிறது. பார்த்தவன் திகைத்து போகிறான். என்னடா இது, மன்னன் தான் வேலைக்கு ஆள் எடுக்கணும், மன்னன் வேலையே காலியா இருக்குன்னு சொல்றாங்களே. அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு விவரத்தை சொல்றாங்க. ஏன் இந்த போர்டை வச்சிருக்கோம்னா, ராஜா ஒருவன் வரலாம், அவன் 5 வருட காலம் ராஜாவா இருக்கலாம். ராஜாவா இருக்கும்போது சகல மரியாதையோட இருக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியோடவும் இருக்கலாம். 5 ஆண்டு காலம் முடிஞ்ச உடனே அவனை கங்கை கரையில கொண்டு போய் அழைச்சிட்டு போவோம். ஒரு படகு வரும். கங்கைக்கு அந்த புறத்துல ஒரு கொடுமையான காடு இருக்கு. அந்த காட்டுல அவனை இறக்கி விடுவோம். அந்த காட்டுல புலி, சிங்கம் போன்ற கொடுமையான அனைத்து விலங்குகளும் அங்க இருக்கு. அங்கேயே விட்டு விட்டு வந்து விடுவோம். அதுக்கு பின்னாடி அவன் என்ன ஆவான், அவன் கதை அத்தோடு முடிஞ்சிடும். 5 வருடம் நீ வேலை பார்க்கலாம், சுகபோகமா வாழலாம். அதற்கு பிறகு சித்திரவதைப்பட்டு இறக்க வேண்டும். அதற்கு நீ தயாரா? மிருகங்களுக்கு இரையாவதற்கு தயாரா? அப்படியானா நீ வேலைக்கு வரலாம். இதுதான் போர்டில் உள்ள விளக்கம். எவன் வருவான்? சில பேர் 5 வருடம் சுகபோகமா வாழலாமேன்னு வந்தான். அதற்கு நம்ம சுகபோகமா வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு இறந்துடலாம் என்று நினைச்சு இப்போ வர்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. 2 வருடம் 3 வருடம் சிறப்பாக வாழ்ந்துட்டு நாளை எண்ணிக்கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு சித்த பிரமையே பிடிச்சிடும். இது ஒரு நிலைமை. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தற்போது வந்தவன் இந்த பலகையை பார்க்கறான். துணிந்து தைரியமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டான். வந்து ராஜாவும் ஆயிட்டான். 5 வருட காலமும் ராஜாவும் இருந்துட்டான். மகிழ்ச்சியோடு இருந்தான். 5 வருடம் முடிந்தது. முடிந்த பிறகு, ஐயா நீங்கள் வாருங்கள், உங்களை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புறோன்னு கூட்டிக்கிட்டு போறாங்க. அதாவது எங்க போறாங்கன்னா, கங்கை கரைக்கு போறாங்க. படகு அருகில போறாங்க. பின்பு வந்தவனிடம் கேட்டான், நான் இன்னைக்கு வரைக்கும் ராஜா தானே, எனக்கு ஏன் தூக்கு தண்டனை கைதி போல் உடை அணியணும்? ராஜ உடை முதல்ல போய் எடுத்துட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறான். எடுத்துட்டு வர்றாங்க. ராஜ உடை அணிந்து கொண்டான். அடுத்தது படகை பார்த்தான். இது என்ன ராஜா அமரும் படகா? ஒரு அலங்கரித்த படகு எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். அருமையாக அலங்காரம் செய்யப்பட்ட படகு வந்தது. படகுல ஏறி உட்கார்ந்தான். அந்த படகோட்டிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா இவன் சாக போகிறவன் உடை அலங்காரம், அலங்கரிக்கப்பட்ட படகு இதெல்லாம் கேட்கிறானே அப்படின்னு பாதி தூரம் போன பிறகு அவன் ராஜாவிடம் கேட்கிறான். ராஜா, தங்களிடம் யாரும் எதுவும் சொல்லலையா? தங்களுக்கு நல்ல நிலையில தானே இருக்கீங்க, தங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்கான். நான் நல்ல மனநிலையில் தான் இருக்கேன், நாங்க நாங்க எங்க இறக்கிடுவோம் தெரியுமான்னு கேட்கிறான். உடனே அவன் சொன்னான், நான் முதல்ல எங்க போறேன், நான் உனக்கு சொல்றேன், நீ கேளுன்றான். சரி சொல்லுங்கன்றான். நான் 5 வருடம் ராஜாவா இருந்தேன் இல்லையா, ஆட்சி என் கையில தான் இருந்தது. முதல் வருடம் மிக திறமையான 1000 பேரை அந்த காட்டுக்குள்ள அனுப்பி வச்சேன். அவர்கள் மிருகங்களை வேட்டையாடி அந்த காட்டை சுத்தப்படுத்தி விட்டாங்க. அதுக்கு அடுத்த வருடம் நல்ல விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சேன். அவர்கள் காட்டை அழித்து நல்ல முறையில் விவசாயத்திற்கு ஏற்ற முறையில் எல்லா வேலையும் செஞ்சு விவசாயம் செய்ய தொடங்கினாங்க. அதற்கு அடுத்த வருடம் கட்டிட பொறியாளர்கள், கொத்தனார்கள் போன்றவரை அனுப்பி சிறப்பான முறையில் கட்டிடம் கட்டி முடித்தார்கள். அடுத்து அரசாங்க அதிகாரிகளை அனுப்பி வச்சேன். எப்படி நாட்டை நிர்வகிப்பது,
எப்படி அரண்மனைக்கு பணியாளர்களை அமைப்பது போன்ற வேலைகள்லாம் செய்ய மீண்டும் 1000 பேரை அனுப்பினேன். அவங்க எல்லா வேலைகளையும் செஞ்சு ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. அங்கு ஒரு நாடே சிறப்பா அமைஞ்சிட்டு இருக்கு. நான் தற்போது அங்கு சென்று ராஜாவா போறேன். உனக்கு வேணும்னாலும் வேலை போட்டு தரேன் வா அப்படிங்கிறான். என் கூடவே வாங்குறான். படகோட்டி ஆச்சரியப்பட்டு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான். இதுக்குதான் வள்ளுவர் சொல்றாரு, சுருக்கமா சொல்றாரு, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர். இதன் பொருள் என்னன்னா, சோர்வின்றி தளராது முயற்சி செய்பவர் ஊழ்வினையையும் தோல்வி அடையும்படி செய்வார். இப்படிப்பட்ட ஆற்றல் சார்ந்த மொழி நம் தமிழ் மொழி. மறைவாக நமக்குள்ளோர் பழங்கதைகள் சொல்வதில் மகிமை இல்லை என்று பாரதி சொல்வது உண்மைதான். இது பழங்கதை அல்ல, வரலாற்று உண்மைகள், உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மைகள். நம்முடைய அந்த பெருமையை புரிந்து கொண்டால்தான், உணர்ந்து கொண்டால்தான் நாம் எதிர்காலத்தில் எப்படி காலடி வைக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். ஆகவே இது பழைய வரலாறு. நான் உன்னை சுற்றி காட்ட விரும்புகிறேன். ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் எல்லாம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் படித்திருக்கக்கூடும், கல்லூரியில் பாடமாக வந்திருக்கோம். அந்த நாடகத்தில் ஒரு நிலைமை என்னன்னா, பேராசிரியர்கள்லாம் கேட்டு பார்த்தா தெரியும், அவங்க தான் பாடம்லாம் எடுத்திருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் நாடகம் 15, 16ஆம் நூற்றாண்டில் அந்த நாடகம் வந்தது. அப்போது நிலைமை என்னன்னா, ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் ஒருவன் கொலை செய்யப்படுகிறான். கொலை செய்யப்பட்டு விட்டான். நாடகத்தில் திரை மூடும். பிறகு மெல்ல எழுந்து உள்ளே போய்விடுவான். அதுதான் நாடகத்தின் உத்தி, நாடகத்தின் நிலைமை. ஷேக்ஸ்பியர் காலத்தில் திரை கிடையாது, நாடக மேடைக்கு திரை கிடையாது. திரை என்பது அப்போது பழக்கமே இல்லை. ஆகவே ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் பின்னால் வருகின்றவன், அதாவது பின்னால் வருகின்ற கதாபாத்திரம் அவனை அப்படியே இறந்தவனை தூக்கிட்டு போவதை போல காட்சிகள் அமைக்கப்படும். ஜூலியஸ் சீசர் குத்தி கொலை செய்யப்பட்டார் சதிகாரர்களால். கொலை செய்யப்பட்ட பிறகு புரூட்டோஸ் பேசினான். அதற்கு பிறகு ஆண்டனி பேசினான், மக்களை திரட்டினான். அதற்கு பிறகு ஒரு பெரிய புரட்சியே வெடித்தது என்றெல்லாம் கதை போகும். மேடையிலே கிடக்கும் ஜூலியஸ் சீசரை மற்ற பாத்திரங்கள் எல்லாம் விட்டு போயிடுறாங்க. ஆண்டனி மட்டும் இருக்கிறான். அப்போது ஜூலியஸ் சீசராக நடிக்கும் கதாபாத்திரத்திற்கு கட்டான உடல் வேண்டும். ஏன்னா அவன் உயரமானவன், வீர பராக்கிரமம் உள்ளவன். அவனை ஒருவனால் மட்டும் தூக்க முடியாது, இன்னொரு ஆள் துணைக்க வேண்டும். இதற்காக ஷேக்ஸ்பியர் என்ன செய்தார்னா, அகஸ்டஸ் அவரிடமிருந்து ஒரு தூதுவன் வருவதாக சித்தரிக்கிறார். அந்த தூதுவன் வருகிறான். அகஸ்டஸ் பார்க்க விரும்புகிறார் என்று சொன்ன உடனே ஆண்டனி ஜூலியஸ் சீசர் இறந்து போன விஷயத்தை சொல்லிட்டு கடைசியா ஒன்றை சொல்லுவான், சற்று கையை கொடும்பான். 2 பேர் அந்த இறந்த உடலை தூக்கி கொண்டு போவதற்காக ஷேக்ஸ்பியர் அந்த நாடகத்தில் திரையில்லாத காரணத்தினால் இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்துவார். எப்போது? 15, 16ஆம் நூற்றாண்டுகளில். ஆனால் சிலப்பதிகாரத்தில் 2ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே அற்புதமான திரைகளை அமைத்திருந்தான் தமிழன். ஒருமுக எழிலி, புறமுக எழிலி, கரந்து வரல் எழிலி. எழிலின்னு சொன்னா திரை, ஒருமுக எழிலின்னு சொன்னா ஒரு பக்கமா மூடிக்கொள்ளும் திரை, புறமுக எழிலின்னு சொன்னா 2 பக்கமும் வந்து மூடப்படும் திரை. கரந்து வரல் எழில் என்றால் திரை இருப்பதே தெரியாது, மேலே இருக்கும், மேலேந்து கீழே அப்படியே வீழக்கூடிய திரை. இந்த 3 திரைகளும் ஆங்கிலேய நாட்டுக்காரனுக்கு தெரியாது போன திரைகளை தமிழன் 2ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடித்து கலையை வளர்த்து இருக்கிறான் என்பதை நான் நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க நம்ம தமிழர்கள். இதுதான் தமிழனுடைய ஆற்றல். தமிழன் நாகரிக சிறப்பை பெற்றிருந்தான், உயர்வை பெற்றிருந்தான், உன்னதத்தை பெற்றிருந்தான். திருக்குறள் இருக்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட சமூக புரட்சிக்கான நூல். அதை பின்பற்ற வேண்டியது ஏதோ காவிரி கரையில் இருக்கின்றவன், வைகை கரையில் இருக்கின்றவன் மட்டுமல்ல, அமேசான் காட்டில் உள்ளவனும் பின்பற்றலாம். அவனுக்கும் அறிவுரை இருக்கிறது. சிந்து நதி ஓரத்தில் இருப்பவனும் கங்கை நதி கரை ஓரத்தில் இருப்பவனும் பின்பற்றலாம். இன்னும் சொல்ல போனால், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்ற கருத்துக்கு இன்றைக்கு இருப்பார் நாளை இருப்பாரா என்ற கருத்து நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. நாம் எதுக்காக அடித்துக் கொள்கிறோம், நாம் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை மனிதனுடைய கையை கட்டி போட்ட நிலைமை. ஊழியின் பெயரை சொல்லி, விதியின் பெயரை சொல்லி கட்டி போட்ட நிலைமை. அதை மாற்றி காட்டுவது திருக்குறள். நிலையாமை பற்றி சொல்லுகிறது குறள்.
இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பார் என்று நிச்சயமாயில்லை, திடமில்லை. உறங்குவது போலவும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலவும் பிறப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார். சொன்னாலும் கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால், நிலையாமை என்பது உண்மைதான். ஆனால் அது வருவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய நல்லதை செய் என்கிறார். அற்கா இயல்பிற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் என்கிறார். செல்வம் நிலையற்றுதான், ஏதோ உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது, சிக்கியிருக்கிறது. இது போனாலும் போய்விடும். போவதற்கு முன்னால் நல்ல காரியம் செய்து முடித்துவிடு என்று சொல்லுவது திருக்குறள். ஊழ்வினை பற்றி திருக்குறள் சொல்லுகிறது. விதியை மாற்ற முடியாது என்று சொல்லுகிறது. ஆனாலும் விதியையும் மாற்றக்கூடிய வலிமை உடையவன் இருக்கிறான். முயற்சி உடையவன் இந்த விதியையும் முறியடிப்பான். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபர். நான் முன்னாடி சொன்ன திருக்குறள் தான் என்றெல்லாம் திருக்குறள் கட்டளையிடுகிறது. தெய்வமே உனக்கு எதிராக இருக்கிறது என்று வைத்துக்கொள். நீ முயற்சி எடு, நீ பாடுபடு, நீ உழைத்து வாழ். நீ அப்படி முயற்சி எடுத்தால் தெய்வமே உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு இந்த காரியம் நடக்கக்கூடாது என்று நினைத்தால் கூட, இவன் இவ்வளவு முயற்சி எடுக்கிறானே என்று தெய்வமே உனக்கு துணை செய்யும் என்கிறார். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்கிறார். ஆகவே வாழ்க்கையில் முயற்சி, உழைப்பு, ஊக்கம் இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவது திருக்குறள். வெளிநாட்டு நூல்களில் கிட்டத்தட்ட 150 நூல்கள் போல ஊக்கமுடைமை திருக்குறளில் உள்ள கருத்துக்களை தான் சொல்கிறது. புதிதா எதுவும் சொல்லவில்லை என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். இடுக்கண் அழியாமை, ஊக்கமுடைமை, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்கிறார். துன்பம் வருகிறதா, நீ துணிந்து நில். துன்பமே துன்பப்பட்டு ஓடிவிடும் என்கிறார். துன்பத்திற்கே துன்பத்தை கொடு, தோல்விக்கே தோல்வியை கொடு என்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான அற இலக்கியம் உலகத்தில் எங்கே இருக்கிறது? அப்படிப்பட்ட வழியை அல்லவா நமக்கு வள்ளுவர் வழங்கிவிட்டு போயிருக்கிறார். நாடு மொழி இரண்டும் 2 கண்கள். இலக்கியம் வேறு, மொழி வேறு. இதற்கெல்லாம் தலைச்சன் யாருன்னா பாரதிதாசன். தலைச்சன் பாரதிதான். பாரதி சொப்பன உலகத்தில் ஒரு சுகாதார அதிகாரி. இதனால் அவரை மருத்துவர் என்று சொல்லவில்லை, சுகாதார அதிகாரி என்றே சொல்லலாம். நோய் நாடி, நோய் முதல் நாடி என்பதற்கு ஏற்ப நோயின் அடிப்படைகளை கண்டுபிடித்தவர் அவர் ஒருவர்தான். நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்பதை வற்புறுத்தி கூறியவர். நாம் சொன்னது போய் சேர்ந்ததா என்பதை கவனித்து பார்ப்பவர் பாரதி. ஆகவேதான் அவரை மக்கள் கவிஞர் என்று இன்றளவும் சொல்லப்படுகிறது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம். அதற்கு என்ன பொருள் என்றால், தாயே உன்னை வணங்குகிறேன். இப்பொருள் மக்களிடமே போய் சேர்ந்ததா என்பதை உற்று நோக்கி பார்த்துள்ளார். இலக்கியத்தில் ஒரு பறவை பற்றி எழுதுறவன் அந்த பறவையினோட அழகு, சிறகுகள் பற்றி எழுதுகிறானா, அல்லது அது படிக்கிற போதே பறவை பறப்பது போலேயே நமக்கு தென்படுகிறதா? இதற்குள்ளேதான் இலக்கியத்தின் நுட்பம் உள்ளது. ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், ரோஜாவை பற்றி எழுதாத, ரோஜா உன் கவிதையிலேயே பூத்திருக்கட்டும் என்று சொன்னான். ஒன்றை படிக்கிற போது நம்ம அறியாமலேயே நம்மை மாற்றிவிடும், நம்மை கொள்ளை அடித்து போகும். புள்ளி வைப்பவன்தான் எழுத்தாளன், கோலம் போடுகிறவன் அல்ல. கோலம் போடுகிறவனிடமே அவனிடமே, அதாவது வாசகனிடமே விட்டுவிட வேண்டும். புள்ளி வைக்கும் நேரத்தில் கோலமும் போட்டால் அவன் வாசகனை கொச்சைப்படுத்துகிறவன் என்று அர்த்தம். அதாவது படைப்பாளி, வாசகன் இருவரும் சேரிய இடத்தில்தான் இலக்கியம் தோன்றுகிறது. எல்லா இலக்கியங்களுக்கும் வித்திட்டவர் பாரதிதான். வசன கவியாக இருக்கட்டும், புது கவிதையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் தலைச்சன் பாரதிதான். நாட்டுக்காக உழைத்த பாரதி சோவியத் நாட்டில் உள்ள புரட்சியை பார்க்கிறான். வீழ்கின்ற பெல்ஜியத்தை வாழ்த்துகிறான். வெற்றி பெற்றால்தான் நாம் புகழுவோம், பாராட்டுவோம். ஆனால் இவர் வீழ்கின்ற பெல்ஜியத்தை பாராட்டுகிறான். அறத்தினால் வீழ்ந்துவிட்டாய் என்கிறான். தோல்விதான் வெற்றிக்கு படி என்பதை அவருடைய கவிதையிலிருந்து தெரிகிறது. மற்ற கவிஞர்களிடம் இல்லாத சிறப்பு இவரிடம் இருக்கிறது. இலக்கியம் வேறு, இலக்கியவாதி என்பது வேறு. எழுதியபடி வாழ்ந்தவன் பாரதி என்றால், பாரதிக்கு பிறகு பாரதிதாசன் வருகிறார். பாரதிதாசன் இலக்கண பிழையே இல்லாமல் எழுதியவர் என்று
அனைவரும் அவரை பாராட்டுகிறார்கள். அவருடைய தமிழ் இயக்கம் என்றைக்கும் பார்க்கலாம். நம் நெஞ்சிலே செஞ்சித்திரமாக இருக்கிறார். எந்த நாளும் தீங்கனியை, செழுந்தமிழை, செந்நாட்டை உயர்வாய் கொள்வீர் என்று சொல்கிறார். பாரதிதாசன் கவிதையில் மொழி தூக்கலாக இருக்கும். இந்த மொழி உணர்ச்சி ஒன்றுதான் மானத்தின் சின்னம். அழகாக சொல்லுவார். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரம்போல் வீரங்கொள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நிறங்கொணாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் இந்நாள் என்று பாடியுள்ளார் பாவேந்தர். பொருள் என்னன்னா, வெள்ளம் போல திரண்டு வரும் தமிழர்கள் எதிரிகளை வெல்லும் வீர உணர்வு கொண்டவர்கள் என்று வீரத்தை பற்றி சொல்லுகிறார். அடுத்து ஒற்றுமையை பற்றி சொல்றாரு. உடல் பலமா இருந்தாலும் உள்ளத்தால் தமிழர்கள் ஒன்றே என்பதை கவிதை வலியுறுத்துகிறது. தமிழர்களுடைய உரிமை மற்றும் ஒற்றுமைக்காக அரசியல் மற்றும் சமூக சூழல்களில் பெரும்பாலும் மேற்கோள் காட்டப்படுகின்றன. ஆழ்ந்த ஆராய்ச்சி உள்ளவர். கேட்டாலும் கிளத்தலும் என்ற புத்தகம் கூட உள்ளது. சலம் என்பது தமிழ் சொல்லா என்றொரு கேள்வி. அதற்கு பாவேந்தர் சொல்கிறார், சலம் என்பது தமிழ் சொல்தான். அடுத்தவன் கேட்கிறான், ஜலம் என்கிறார்களே, உச்சரிப்பில் அப்படி வருகிறது. சலம் என்பது தமிழ் சொல்தான். சலம் புனர் கொள்கை சடுதியோடு ஆடி என்று வருகிறது. தண்ணீர் ஓடுகிற போது சலசல என்று சத்தம் வருகிறது அல்லவா? அந்த சலசல என்ற ஒலி காரணமாக சலம் என்று வைத்தார்கள். ஜலம் என்று வைத்தாலும் அதை கண்டு உணர்க என்று பாவேந்தர் சொல்லுகிறார். அவருடைய அகழ்ந்த ஆராய்ச்சியும் மொழி உணர்ச்சியும் தெரிகிறது. சில மொழிகளின் திணிப்புக்கு எதிராக இருப்பாரை தவிர பிற மொழி நூல்களை மதித்தார். எனவேதான் பில்கணியம் என்ற வடமொழி நூலை தமிழுக்கு தந்தார். அக்கதையை படித்தவர் புரிந்து கொள்ளுமாறு மிக எளிமையாக அருமையாக எழுதினார். அமுதவல்லியின் கதையை எடுத்து எழுதினார். அதில் பாவேந்தரே பேசுகிறார். கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஒரு பால் நின்றார். அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். உதாரனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ் கவிஞன் சனங்களிடையே முழக்கம் செய்வான் என்று அப்பாடல் தொடர்ந்துகிட்டே போகும். அவ்வளவு அருமையாக உணர்ச்சியோடு எழுதியிருப்பார். பாவேந்தருக்கு அடுத்து நாமக்கல் கவிஞரையும் சொல்லலாம். அவரும் சிறப்பான கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய கவிதை ஒன்று எழுதியிருந்திருக்கலாம், நான் அதை விட்டுட்டேன். நான் அடுத்த முறை கொண்டு வரேன். அடுத்து கண்ணதாசன் நேரு இறந்த போது ஒரு கவிதை எழுதுகிறார். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, தீயே உனக்கு ஒரு நாள் தீமுட்டி பாரோமோ, தெய்வமே உன்னை ஒரு நாள் தேம்பி அழ வையோமோ, யார் நிழலில் குடியிருப்போம், யார் நிழலில் அமைதி கொள்வோம், நேரு இல்லா பாரதத்தை யார் நினைவில் வைத்திருப்பார், பச்சிலம் குழந்தையை பாலுக்கு தவிக்க விட்டு பெருமான் அவனை அழைத்து விட்டான், வானத்தில் வல்லூறு வட்டமிடும் வேளையிலே தாய்க்கிளியை கொன்றுவிட்டு சேய்க்கிளியை தவிக்க விட்டான், நேருவா இறந்தார், நேர்மைக்கு சாவு உண்டா, அம்மம்மா அம்மம்மா என்கிறார். இரண்டே வரியில் ஒரு கவிதை எழுதுகிறார். ரோஜா மலரே நீ ஏன் மலர்ந்தாய், எங்கள் ராஜா இல்லையே மார்பினில் சூட. ஒரு சங்கத்து புலவன் முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டை என்ற பாடல் ஒன்று இருக்கிறது, எழுதியிருக்கான். அந்த ஒல்லையூர் என்ற இடத்தில் வாழ்ந்த வள்ளல் சாத்தன், அவன் பேர், அவன் இறந்துடுறான். அதனால அந்த ஊர்ல உள்ள பெண்கள் முல்லைப்பூவே சூடவில்லையாம். அது போல இந்த பொருள் இருக்கிறது. ரோஜா மலரே நீ ரோஜா வச்சுக்கிறதுக்கு கோட்டு போட்டு ரோஜா வச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. ரோஜா மலர்ந்த கவிதை. திரைப்பட பாடல்களில் அருமையான பாடல் எழுதியுள்ளார். தத்துவத்தை சொன்னார். கடவுள் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தது தான் விளையாட. எளிமையான வார்த்தைகளில் எளிமையான பாடல். ஒரு நம்பிக்கை கவிஞன் நம் காலத்தில் வாழ்ந்தார் என்றால் அது கண்ணதாசன். நாம் அவர் காலத்தில் வாழ்ந்தோம் என்றால் அது பெருமைப்பட வேண்டிய செய்தியாக உள்ளது. அடுத்தது பட்டுக்கோட்டை எடுத்துக்கொண்டால் அவர் பாட்டுக்கோட்டை. அவர் மறக்க முடியாத கவிஞர். வேப்பமர உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டா சொல்லி வைப்பாங்க, வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க என்று சொல்லுகிற போது அது ஒரு இலக்கிய செழுமையோடு இருக்கிறது. திரைப்பட பாடலாகவும் வந்துவிடுகிறது. அடுத்து இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடு. எவ்வளவு அர்த்தம் உள்ளது பாருங்க. சிலர் நினைக்கிறாங்க ஏதோ எழுதுறாங்க கவிஞர்கள்னு.
இடத்திலிருந்து, கவிஞர்கள் இடத்திலிருந்து சும்மா வராது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாங்கரைய ஒசத்தி கட்டு கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி. இது நாடோடி மன்னன் பாட்டு. இது சினிமா வரி அல்ல, சிந்தனை வரி. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தணும். ஏன்னா முதல்ல போறவன் ஆழமா உழுதுகிட்டே போறான். அவன் ஆழமா போறதுனால அடுத்தவன் உழும்போது மேல வச்சுக்கிட்டே போவானாம். இவன் விடமாட்டான் முதல்ல உழுதவன். எனவே சோம்பலோடு உழுதால் நிலம் பாழ்பட்டும் போயிடும் என்பதற்காக அவ்வளவு அழகாக விளக்குகிறார் கவிஞர். சும்மா என்ற வார்த்தை சுகமான வார்த்தை. அது மட்டுமல்ல, ஒரு அழகான இடம் சொல்லும்போது, அட காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். இதில் அவன் இயக்கத்தின் தத்துவத்தை வச்சான். காரல் மார்க்ஸ் சொல்லுவாரு, உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழக்க வேண்டியது சங்கிலிகளைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று. அதை குறிப்பிட்டுத்தான் இந்த பாடலும் வந்திருக்கு. அடுத்து வசன கவிதைக்கு வருகிறேன். தமிழுக்கு கிடைத்த புதிய வடிவம் வசன கவிதை என்பது சந்தேகமே இல்லை. பாரதத்தை காத்தால் சத்தியத்தை காக்கலாம் என்று பாரதிதான் தொடங்கி வைத்தார். தீ இனிது என்றார். தீ சுடும் என்றுதானே சொல்லுவாங்க. இவர் இப்படி சொல்லுகிறாரே என்று பெருங்குழப்பம் வந்துவிட்டது. ஏன் அப்படி எழுதினார்னா, தீ சுடும் என்பது அறிவுக்கு எட்டுகிறது. தீ இனிது என்று எழுதினால் அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாது, உணர்வு ஏற்றுக்கொள்ளும். காரணம், தீயினால்தான் சமையல் செய்கிறோம், தீயினால்தான் சமையல் நடக்குது, வேள்வி நடக்குது, இந்த உலகம் நடக்குது என்ற உண்மை அறிவு உடனே ஒப்பாது, உணர்வு ஏற்றுக்கொள்ளும். அறிவு வேறு, உணர்வு வேறு என்று பாரதி அன்றைக்கு பிரிக்க ஆரம்பித்தான். வைத்தீஸ்வரன் என்ற கவிஞர் எழுதுகிறார், கிணற்றில் விழுந்த நிலவே கீழிறங்கு, தூக்கிவிடு, நனைந்த அவள் உடலை நழுவாமல் தூக்கிவிடு என்கிறார். இன்னொரு கவிஞர் சி. மணி என்ற கவிஞர் எழுதுறாரு, வேதனை வண்ணான் இன்னொரு சோதனை செய்தான், வெளுத்து வாங்கிவிட்டான் கருத்த மயிரை என்று எழுதினார். எப்போதுமே வண்ணான் அப்படின்ற இனம் துணி துவைச்சி துணியை வெளுக்கிறவங்க தான். அவங்கள வச்சு ஒரு கவிதை. அதாவது இந்த இடத்துல மனதின் வேதனையாகிய வண்ணான், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வண்ணான் நம்முடைய முடியை வெளுத்து, அதை கருத்த மயிரையே வெள்ளையா ஆக்கிட்டாராம். பொதுவா சொல்லுவாங்க, நம்ம அதிகம் கவலைப்பட்டா நிறைய நரைமுடி அதிகம் வரும்னு சொல்லிட்டு. இதுக்கு உதாரணமா பிசிராந்தையர் புலவர் கூட ஞாபகம் வருது. அவர் எல்லாரும் கேட்பாங்க, உங்க முடி இவ்வளவு வயசுலயும் கருப்பா இருக்குதே எப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு அருமையான மன்னன் அமைஞ்சிருக்கான், நல்ல விளைபொருள் இருக்குது நாட்டுல, சந்தோஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறம் என்னுடைய குடும்பத்துல மனைவி மக்கள் எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பா சிறப்பா இருக்கிறாங்க, நான் மகிழ்ச்சியோட வாழறேன், அதனால என்னுடைய முடி கருத்த முடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இந்த நம்மள மனசை வேதனையாக்கி அந்த வண்ணாங்கிற மனசு வேதனையாக்குது. அதனால நம்முடைய முடியெல்லாம் கருப்பா இருக்கிறது வெள்ளையாயிடுது அப்படின்னு அந்த பொருள் பட எழுதியிருக்கிறார். வேதனை வண்ணான் இன்னொரு சோதனை செய்தான், வெளுத்து வாங்கி விட்டான் கருத்த மயிரை என்று எழுதினார். அடுத்த காலகட்டத்தில் காமராசர் வருகிறார். இந்த சீசாக்களை ஏன் தூக்கி எறிகிறாய், கிராமங்களின் சொப்பனம் அல்லவா அடைப்பட்டு கிடக்குது, மதுவே ராஜ திராவகமே என்கிறார். ராஜ திராவகம் என்றால் நைட்ரிக் அமிலம். நீ மகா கவிகளுக்கு தாய்ப்பால் என்கிறார். இது தற்கால தமிழ். இலக்கியம் என்பது மொழி உணர்வை வெளிப்படுத்துவது. இலக்கியம் என்பது நெறி சார்ந்த இலக்கை நோக்கி அழைத்து செல்வது இலக்கியமாகும். இலக்கியத்திற்கு நோக்கம் உள்ளதா? இருக்கிறது. தத்துவம் வேறு, இலக்கியம் வேறு. எப்படி வாழ்கிறான்? நன்றாக வாழ்வதற்கு நன்றாக வாழ்க்கையை மேம்படுத்துவதுதான் இலக்கியம். இலக்கியத்தை இதயத்தால் பார்க்க வேண்டும், வரலாற்றை அறிவால் பார்க்க வேண்டும். இலக்கியம் ரகசியமே, உண்மைதான். நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறிக்கொண்டே இருந்தால் அது உண்மை இல்லை. என்றும் ஒன்றாகவே இருப்பதனால்தான் அது உண்மை. தெரிந்த ஒன்றை வைத்துக்கொண்டு தேடுவதுதான் இலக்கியம். ஜெயங்கொண்டான் என்பவர் கவிஞர். அவர் ஒரு புது கவிதை எழுதியிருப்பார், தாயிடம் மகன் பேசுவது போல. அவர் சொல்றாரு,
அம்மா, நான் குழந்தையா இருக்கும்போது அன்று நீ சொன்ன கதைகளில் வந்த கால் கால் முல்லை எடுத்து விட சொன்ன சிங்கங்களை, முள்ளுன்னு சொன்னா கால்ல குத்தி இருக்கிற முள்ளு. அந்த எடுத்து விட சொன்ன சிங்கங்களை இன்று வரை நான் கண்டதே இல்லை. நீ கதை எனக்கு சொல்லியிருக்க. எப்படிப்பட்ட கதையில சொல்லியிருக்க? கானகத்தில் ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் ஓடி வந்தது. அது வரும்போது அதன் கால்ல முள்ளு தச்சிடுது. அந்த வலி தாங்காம கத்தியது. அது வழியா சென்ற ஒருவன் அந்த வலியிலிருந்து சிங்கத்தை விடுவிக்க வேண்டும் என்று அந்த கால்ல உள்ள முள்ளை எடுக்கிறான். அதற்கு சிங்கம் அவனிடம் நன்றி பாராட்டி உள்ளது என்று பல கதைகள் நீ சொல்லி இருக்கிற. ஆனா அந்த கதைகளில் கால் முள்ளை எடுத்து வைத்த ஆட்களை நான் இன்று வரை கண்டதே இல்லை அம்மா. அம்மா, நீ அப்பாவி அம்மா. என் குழந்தைக்கு பாட்டியாக நீ இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லாத. அக்குழந்தைக்கு வாழ்த்துக்களை முதல்ல சொல்லு. வாழ்க்கை பற்றி சொல்லு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லு. நம் முன்னோர்கள் வாழ்வியல் சிந்தித்து வைத்துள்ளார்களே, அதை பற்றி நீ சொல்லு. எனவே நம்பிக்கை வைத்தே கதைகளை சொல்லு. இல்லைன்னா அது மாதிரி கதையெல்லாம் இந்த மாதிரி சொல்லாதம்மா அப்படின்னு சொல்றாரு. இலக்கியம் என்பது உண்மையா இருக்கணும், அதனால அப்படி சொல்லியிருக்காரு அவரு. அது போல சொல்லாதம்மா இனிமே அப்படின்னு சொல்றான். 2000 ஆண்டுகளாக ராமாயணம் இந்த மண்ணில் பேசப்படுகின்றதே. பிறன்மனை நயத்தல் என்பது எவ்வளவு மோசமானது. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முந்தவன் முன்னால் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கிடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனித வாளி மும்மடங்கு பொழிந்த முகம். இது பாடல். கம்பராமாயணத்தில் ராவணன் படலத்துல வர ஒரு புகழ்பெற்ற வரி. அதாவது ராவணன் 3 கோடி ஆண்டுகள் வாழ்நாளை பெற்றவனாகவும் கடுந்தவம் புரிந்தி அந்த சிவனிடம் வரம் வாங்கி வர்றான். எவராலும் வெல்ல முடியாத புய வலிமை கொண்டவனாக இருந்தாலும் ராவணனுடைய புனித அம்புக்கு, அதாவது பிரம்மாத்திரம் என்று சொல்லுவாங்களே, அந்த அம்புக்கு இரையாகி மாண்டு போனான் என்பதை இப்பாடல் விளக்குகிறது. எவ்வளவு பெரிய தவ வலிமை மற்றும் வரங்களை பெற்றிருந்தாலும் அதர்மத்தின் பக்கம் நின்றால் அழிய நேரிடும் என்ற நீதியை விளக்கும் பாடல் இது. அடுத்து விவேகானந்தர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், உன்னிலும் வயது மிக்கவளா இருந்தால் அவளை தாயாக பார், உன்னிலும் வயது குறைவாக இருந்தால் அவளை மகளாய் பார், உனக்கு சமமான வயது உடையவளாய் இருந்தா உன் சகோதரியா பார். பார்க்கிறோமா? இல்லை. பெண்ணை அன்று தொட்டு இன்று வரை நுகர்வு பொருளாதான் பார்க்கறாங்க. ஒரு பெண் கவிஞர், சங்கரி அவங்க பேரு, அவங்க கவிதை எழுதியிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு கருத்தை ஆழமாகவும் வலியும் வேதனையும் புதைந்து கிடக்கிறதுன்னு பாருங்க. எனக்கு முகம் இல்லை, இதயம் இல்லை, ஆன்மாவும் இல்லை. அவர்கள் பார்வையில் பலவிதமாக காட்சியளிக்கிறது. சமையல் செய்தல், படுக்கை விரித்தல், பிள்ளை பெறுதல், பணிந்து நடத்தல், இதுதான் எனது கடமைகள். கற்பு என்றும் பெய்யென பெய்யும் மழை என்றும் கடக்கும் மனிதர்கள் கண்கள் நோக்குவது எனது உடலைத்தான். அக்காலம் தொட்டு இக்காலம் வரை இதுதான் நடைமுறை என்கிறார்கள். இலக்கியம் எந்த பாதிப்பை கொடுத்துள்ளது? நல்லவனவற்றை காது கொடுத்தும் கேட்பதில்லை, நல்லவனவற்றை படிப்பதற்கும் நாம் தயாராக இல்லை. கனமான வாசிப்பை காதலிப்பவர்கள் கிடையாது. அப்போதெல்லாம் நல்ல எழுத்தாளர்கள் தொடர்கதை எழுதினார்கள். 1 வருடம் 1.5 வருடம் எழுதினாங்க. பொன்னியின் செல்வம் போல 3-4 வருடம் தொடர்கதை எழுதினார்கள். அதையும் வாரந்தோறும் படித்தார்கள். காலப்போக்கில் தொடர்கதை நின்றுவிட்டது. சிறுகதை படிக்கத் தொடங்கினார்கள். சில சமயம் அதுவும் போய் துணுக்குகள் படிக்கத் தொடங்கிவிட்டோம். அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தரத்தை தாழ்த்தி கொண்டு உள்ளோம் என்பதற்கான பொருள் இது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அங்குலம் அங்குலமாக நம் வாழ்வை உன்னதம் நோக்கி உயர்த்தி கொண்டு இருக்கிறோமா? 11 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியம் போன்ற நூல்கள் தான் நீதி நூல்கள். அதனால்தான் நம்மை பலர் பாராட்டுறாங்க. இந்த நீதி நூல்லாம் நம்ம தமிழகத்துல இருக்கிறதுனாலதான். புறநானூறு இதில் 267, 268வது பாடல் இல்ல. பண்பாட்டு புதையல் புறநானூறு. கரையான்ட்டு நமக்கு காப்பாத்தி கொடுத்தவர் யாருன்னா உவே சாமிநாத ஐயர் தான். நாம் இவரை மறக்கவே கூடாது என்றுதான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் அவரை பத்தி சொல்லிக்கிட்டே வரேன். விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்துவது பண்பாடு, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என கலித்தொகை சொல்கிறது. சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல கல்ச்சர் என்கிறார்கள்.
மண்படு மரபில் மானிட சாதி பண்படும் அதனை பண்பாடு என்கிறார் கண்ணதாசன். ஒரு நாளில் பண்பாடு வந்துவிடாது. அந்த பண்பாட்டை தருவதுதான் இலக்கியங்கள். பசிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் மற்ற மொழியை படிக்கலாம். ஆனால் இந்த மண் காலங்காலமாக வளர்த்தெடுத்த பாரம்பரியத்தை பின்பற்றி மகத்துவம் மிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தமிழ் படிக்கணும். காலநடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் புதைந்து கிடந்த சிறுமை அனைத்தையும் அப்படியே தள்ளி தள்ளி வாழ்க்கையை பரிசுத்தமாக்க முயன்றதின் விளைவாக வந்து சேர்ந்ததுதான் பண்பாடு. பண்பட்டு பண்பட்டு பண்பாடாக ஆயிற்று. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று சொன்னானே, அந்த தமிழ் இனிமையானது. அதை கற்றுக்கிட்டே இருக்கணும். சங்க காலம் தொட்டு இன்று வரை விரிந்து பறந்து கிடைக்கக்கூடிய இலக்கிய உலகில் இந்த இலக்கியம் எதை நோக்கி செல்கிறது? இலக்கியத்தின் பாடுபொருள், இலக்கியத்தின் பாவிகம், இலக்கியத்தின் உள் இருப்பாக இருப்பது எது? மூன்றே மூன்றுதான். அதில் ஒன்றுதான் முக்கியமானது. அன்பு சார்ந்த மனித நேயம். தமிழை படிக்க வேண்டும். அன்பானவர்களாக மாறுவீர்கள். விருதாதின் புத்தகம் ஒன்று உண்டு. உலக புகழ்பெற்ற புத்தகம். அது அன்பு வாழ்வின் சாவு, வெறுப்பு மரணத்தின் சீர். ஆனால் நம்மால் யாரிடமும் அன்பாக இருக்க முடியவில்லையே. இனம், மதம், சாதி, மொழி போன்றவற்றால் வெறுப்பையே நாம் வாழ்வாக்கி கொண்டுள்ளோம். அப்படிப்பட்டவர்களை நாம் பலரை பார்க்கிறோம். நம்மிடம் வெறுப்பு நெருப்பாக கனிந்து படர்ந்து மாறினால் நாமே சாம்பலாகி விடுவோம். செயின்ட் அகஸ்டின் என்ற கிறிஸ்துவ ஞானி கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதையே வாழ்வியலாக கொண்டவர். அந்த செயின்ட் அகஸ்டினை ஒரு பாமரன் பார்க்கிறான். அவன் பார்த்து கேட்கிறான், பைபிள், விவிலியம் இதை முழுசுமா என்னால் வாசிக்க முடியல. எனக்கு அவ்வளவு அறிவும் தெளிவும் கிடையாது. ஆனால் ஒரு கிறிஸ்துவனாக அந்த பைபிளின் சாரத்தை பருக விரும்புகிறேன். கர்த்தருடைய செய்திகளை ஒரு சாரமாய் இறக்கி ஒற்றை வரியில் கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை விளக்கி சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அவர் சிரித்து கொண்டே சொல்றார், ஒற்றை வரியில் தானே சொல்ல வேண்டும், சொல்றேன் அப்படின்ட்டு, அன்பாயிரு, அன்போடு இரு என்று சொல்கிறார். அன்பாயிரு என்று சொல்வது வேறு, அன்போடு இரு என்பது வேறு. ஒற்றுமையாய் இருங்கள் என்பது வேறு, ஒருமையாய் இருங்கள் என்று சொல்வது வேறு. ஒற்றுமையாய் இருப்பது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒன்றுபடுகிறோம். ஆனால் தனித்துவத்தை ஒரு காலமும் இழப்பதில்லை. ஒற்றுமை காலத்தில் ஒருமை உணர்வு என்று வந்துவிட்டால் அங்கு மொழி இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை, மதம் சாதி இல்லை. எவையெல்லாம் பிளவு சக்திகளோ அதெல்லாம் காணாமல் போய்விடும் ஒருமையில். அதனாலேதான் வள்ளலார் சொன்னார், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்த வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். நீ பணம் படைத்தவன், நானும் பணம் படைத்தவன், இருவரும் ஒத்தவர்கள். நீ அறிவில் பெரியவன், நான் அறிவில் குறைந்தவன். யாராக இருந்தாலும் ஒருமை உளராகி உலகில் நடத்துங்கள் என்றார். அன்போடு இரு என்று சொன்னால் உங்களுடைய பல்வேறு நல்ல பண்புகளில் அன்பும் ஒன்று. அன்பாய் இரு என்று சொன்னால் உங்கள் இதயம் முழுதும் தேடி தேடி பார்த்தால் அன்பை தவிர வேற எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. நீங்களே அன்பின் வடிவாக மாறிவிடுவீர்கள். அதனாலேதான் ராமாயணத்தில் குகன் பாத்திரம், அவன் அன்பு பாத்திரம். அதனாலேதான் குகனை ஆழ்வார் என்கிறார்கள். ஆழ்வாரில் குகனை கொண்டு சேர்க்கிறார்கள். ஆழ்வாரை குகனை கொண்டு சேர்க்கிறார்கள். ஆழ்வார் என்றால் ஆழ்ந்து நேசிப்பவன். இறைவனிடம் இதயத்தை கொடுத்து ஆழ்ந்து நேசிப்பவன் எவனோ அவன்தான் ஆழ்வார். எனவே அன்பாக இருக்க வேண்டும், வெறுப்பாக இருக்கக்கூடாது. இலக்கியத்தை படிப்பது போதாது. ராமாயணத்தை படிக்கிறோம், புலநடக்கம் வந்து விட்டதா? மகாபாரதம் படிக்கிறோம், வரப்பு தகராறு நின்று விட்டதா? 2 அடி கூடுதலா சொத்து பிரிக்கிற போது நடந்துட்டுன்னா சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போகிறோம். இன்று வரை நடக்குது அதெல்லாம். பிறகு என்ன ராமாயணம், மகாபாரதம்? திருக்குறள் ஒரு அரை இலக்கியம். அதுல ஒரு குறள் படித்தாலும் அதன் பொருள் தெரிந்து அறிந்து படிக்க வேண்டும். சில குழந்தைகள் 1330 குறட்பாக்களும் சொல்லுவார்கள், ஆனா பொருள் தெரியாது. அதை பெற்றோர்களாகிய நாம் தான் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். இந்த விதையை கொண்டு போய் விருட்சமாக்க வேண்டும். அலமாரி நிறைய புத்தகங்களை வச்சு அலங்காரம் செய்வதை விட ஒரு மிக சிறந்த புத்தகத்தை எடு. அதில் 5 வாக்கியங்களை படி. அந்த 5 வாக்கியத்தின் கருத்தை ஆழ்ந்து படி. அதோடு வாழப்படகு. நீ அறிவில் சிறந்தவனாக மாறுவாய். இதை சொன்னவர் வேற யாரும் இல்லைங்க, விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு கருத்தை எடு, அதோடு கனவு காண்.
நீ உயர்வடைய ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு குறள் படி. உதாரணத்துக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதனுடைய பொருள் என்னன்னா, ஒருவனுக்கு ஒழுக்கம் மேன்மை தருகிறது, எனவே ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாகும் என்பதை விளக்கி குழந்தைகளை இப்படி படிக்க வைக்கணும். சிறு வயதிலேயே தெரிந்துக்கிட்டாங்கன்னா அவங்க பெரியவர்கள் ஆனாலும் மாற மாட்டார்கள். அடுத்து நபிகள் நாயகம் பாருங்க, அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அரபு நாடுகள் அனைத்தும் அண்ணல் நபிகள் நாயகம் ஆட்சியின் கீழே வந்து விடுகிறது. நீதி நிர்வாகம் ஒரு பக்கம், நிர்வாகம் ஒரு பக்கம், சட்டம் ஒரு பக்கம். ஒவ்வொரு நிர்வாகத்தையும் ஒவ்வொருவர் பார்ப்பார்கள். ஆனால் இவருடைய ஆட்சியில் அனைத்தும் இவரே பொறுப்பேற்றார். சுற்றி இருந்த அனைத்து நாடுகளும் இவரே ஆட்சியாளர். இவர் ஈச்சமர படுக்கையில படுத்திருக்கிறார். நபிகள் நாயகத்துக்கு பிறகு 2வது கலீஃபாவாக வந்தவர் உமர். உமர் போய் நபிகள் நாயகத்தை பார்க்கிறார். உமர் வந்தவுடன் நபிகள் நாயகம் எழுந்து உட்கார்றார். இவர் ஈச்சம்பாயில படுத்திருந்ததுனால முதுகெல்லாம் வரி வரியா அச்சு மாதிரி பதிஞ்சிருந்தது. அதை பார்த்த உமர் கண்ணீர் விடுகிறார். ஒரு சிறிய சிற்றரசுக்கு ஆட்சியாளனாக இருப்பவன் கூட எவ்வளவு வசதியா வாழ்க்கையை நடத்துறான். இவ்வளவு பெரிய ஆட்சியாளன் நீங்கள் ஏன் ஈச்சம்பாயில படுத்து கிடக்கணும்? அந்த அளவுக்கு இடிமையும் ஏழ்மையும் தேவையா அப்படின்னு சொல்றார். அதுக்கு நபிகள் நாயகம் சொல்றாரு, நீ சொன்னாயே சிற்றரசுக்கு அதிபதியா இருப்பவன் கூட வசதியா வாழறான் என்றாயே, அவன் இம்மையில் கிடைக்கக்கூடிய சுகத்தை அனுபவிப்பான். ஆனால் மறுமையில் அவனுக்கு எந்த சுகமும் கிடைக்காது. ஆனால் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் தன்னை பழக்கிக் கொள்கிறானோ, எவன் பழக்கிக் கொள்கிறானோ அவன்தான் ஆண்டவனுக்கு நெருக்கமாகி விடுகிறான். இந்த பிறவியிலும் சரி, அடுத்த பிறவியிலும் சரி, ஆண்டவனுக்கு அன்புக்குரியவன் ஆகிவிடுகிறான். மகாபாரதத்தை பார்த்தாயா? அண்ணன் தம்பி சண்டை வந்தால் இரத்த ஆறு ஓடும் என்பதைத்தான் விளக்குகிறது. அதை புரிந்து நாம் படிக்க வேண்டும். பாரதி தன் வாழ்நாள்ல எத்தனையோ இலக்கியங்களை படித்திருப்பார். ஆனா எப்படி எழுதுறார் பாருங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறார். கம்பன் என்ற மானுடம் வாழ்ந்தது என்று நெகிழ்ந்து பேசுகிறார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று சிலம்பை பற்றி பேசுகிறார். எத்தனை நூல்கள் படித்திருப்பார். இந்த 3 நூல்கள் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல எத்தனையோ சாதிகள் உள்ளன, தமிழ் சாதிக்கு மட்டும் சாவு கிடையாது என்பார். சிலப்பதிகார செயல் கருதியும் திருக்குறளின் உறுதியும் அழகும் விரிவும் ஆழமும் கருதியும் பாரதி ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 கடமைகள் உண்டு என்கிறார். தன்னை கட்டுதல், அதாவது புலனடக்கம், பிறர் துயர் துடைத்தல், சிறிய வட்டத்திற்குள் உழன்று வாழாதே பிறருக்காக வாழ் என்கிறார். பிறர் நலன் வேண்டுதல் வேண்டும். பிறர் துயர் தீர்த்தால் மட்டும் போதாது, பிறர் நன்கு வாழ வேற பிரார்த்தனை செய் என்கிறார். கடவுள் முன் நின்று எனக்கு அதை கொடு இதை கொடு என்றால் அதற்கு பெயர் பிச்சை. பிறருக்காக வேண்டினால் அதுதான் பிரார்த்தனை. பாரதி எப்படி சொல்கிறார் பாருங்கள். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க துணிந்தேன், மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும். ஞானாகாசத்தின் நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்கிட துன்பமும் இளமையும் நோயும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். நீயும் நின் திருசெவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறார். அவர் எழுதிய பாடல் ஒரு பாடல், அதோட முடிச்சுக்கிறேன். விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிசடை முடியனாய் பிற நாட்டிருப்போர் பெயர் பலர் கூறி அல்லா யெகோவா எனத் தொழுது அன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையென்னும் தேவியர் உகந்தவனாய் பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் இந்நான்கேயும் பூமியில் எவர்க்கும் கடமை எனப்படும். முன்னாடி கருத்து சொன்னா இல்லையா 4, அதனுடைய தொடர்ச்சியான பாடல் இது. இதை சொல்வது தாங்க இலக்கியத்தின் கோட்பாடு, இந்த இலக்கியத்தின் நோக்கம். இந்த இலக்கியத்தை படிச்சு நாமும் இன்புற வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை
அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் சிற என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். தமிழகம் முழுவதும் சாரல் மழையும், சற்று மிதமான மழையும், சில இடங்களில் கனமான மழையும் பெய்து வரும் சூழலில் அன்பு அம்மா அவர்கள் இலக்கிய சாரல் வாயிலாக இலக்கியத்தின் இன்பம் எத்தகையது, நம்முடைய முன்னோர்கள், சான்றோர் பெருமக்கள் எழுதிய ஒவ்வொரு இலக்கியத்திலும் அதன் பொருளின் இனிமை எந்த அளவிற்கு தமிழின் பெருமையை உணர்த்துகின்றது என்பதை குறித்த அற்புதமான பார்வையினை நமக்கு தொடர் நிகழ்வாக வழங்கி வருகின்றார்கள். இலக்கிய இரட்டையர்களாக நமது அவையில் பயணிக்கக்கூடிய அன்பு அம்மா கோதை அம்மாள் அவர்களுடைய நிகழ்வு இன்றைய அவையை அலங்கரித்தது. நாளை அன்பு அம்மா ராணியம்மாள் அவர்களுடைய திரை இசையில் திருவள்ளுவர் என்கின்ற நிகழ்வு நாளை நமது தளத்தை அலங்கரிக்க இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம். ராணி அம்மா எப்பவும் போல இலக்கிய சாரல் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இலக்கியத்துல இருந்து நிறைய கருத்துக்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றிங்க அம்மா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகு தண்டு நேராக வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இலக்கிய சாரல்
அம்மா இன்னைக்கு கோதை அம்மாள் வந்து அந்த பேசின அந்த பேச்சுகள்லாம் அப்படியே சாரல் மாதிரி இதமா நனைஞ்ச மாதிரி ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சியை உணர்ந்தம்மா. நன்றிகள் அம்மா. நீங்க கவிதைகள், கட்டுரைகள், திருக்குறள், பாடல்கள் அருமை அருமை அம்மா. கவிஞர் அந்த பாடலில் சொன்ன வரிகள் அருமையான பதிவுகள் அம்மா. பாரதி எழுதிய அறிவு வேறு ஆற்றல் வேறு, அதுவும் எடுத்து சொன்ன விதம் அற்புதமா இருந்ததுமா. அந்த வண்ணான் கதை அந்த அம்மா மகன் கேட்ட அந்த கதையை கேட்க ரொம்ப பெருமையா இருந்தது. எப்படின்னா அவன் உணராத நேரத்துல அப்படி சொல்லி, என் குழந்தைங்களுக்கு இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு மிகவும் அற்புதமான கருத்துமா. அதர்மம் செய்தால் அழிவுதான் வரும். உண்மையான பதிவுமா. அப்புறம் என்னன்னா, பண்பாட்டை தருவதுதான் இலக்கியங்கள். அந்த பண்பாட்டை நம்ம என்ன செய்யணும், பண்பாட்டை தர அந்த இலக்கியத்தை என்ன செய்யணும், நம்ம குழந்தைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அதை படிக்கணும். அவங்க முன்னாடி நம்ம படிக்க படிக்க அவங்களும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அன்பாய் இருப்போம், அன்பை பகிர்வோம். அன்புதான் எல்லாத்துக்குமே மூலதனம் அப்படின்னு அம்மா அருமையா சொன்னீங்கம்மா. இந்த குரல் வளம் சரியில்லை, இவ்வளோ கஷ்டத்துலையும் எங்களுக்கு அருமையான பதிவுகளை கொடுத்ததுக்கு நன்றிகள் அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பேர குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், வியற்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் அம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. ரொம்ப பெரும் மகிழ்ச்சிம்மா. நன்றிம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஸ்வநாததாசன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய தினம் சரித்திரம் படைப்போம் 1042வது நிகழ்வுல சிறை என்ற தலைப்பிலே இலக்கிய சாரலாக தமிழாசிரியர் கோதையம்மாள் அவர்களுடைய இந்த உரை மிகவும் சிறப்பு. அம்மா அம்மாவோட சொல்லும்போது சொன்னாங்க, உடல் நலம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, இருந்தாலும் நான் இதை செய்வேன் என்ற ஐயன் திருவள்ளுவருடைய அந்த ஊழ்ங்கிற அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் வந்துரும். நீ என்ன செஞ்சாலும் நான் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கடவுளே நமக்கு இடையூறாக இருந்தாலும் இந்த செயல் செய்வதற்கு உனக்கு உன்னால முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, ஊக்க முறையில கொண்டு வந்துறாரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நன்று அப்படிங்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, முயற்சினால அந்த ஊழ கூட உன்னால எதிர்கொள்ள முடியும், அதையும் ஜெயிக்க முடியும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். கடைசியா சொன்னாங்க பாத்தீங்களா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர். நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாமுடைய அவருக்கு விருப்பமான இந்த திருக்குறள், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதனால நமக்கு வரக்கூடிய அவ்வளவு தடை கற்களுமே ஒண்ணும் இல்லாம போயிடும், அது இலகுவாக போயிருங்கிறத மிக அற்புதமாக ஐயன் திருவள்ளுவனுடைய அந்த திருக்குறள் சொல்றது மிகவும் அருமையா இருந்ததுமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம்.
அனைவருக்கும் வணக்கம். சிற தலைப்பு இலக்கிய சாரல் தொடர்பா தமிழாசிரியர் கோதை அம்மாள் கண்ணதாசனோட கவிதைகளை பற்றி, சிலப்பதிகாரத்தை பற்றி, இன்னும் பாரதியாரோட கவிதைகள், இன்னும் சில நூல்களோட கருத்துக்களை அருமையாக எடுத்துரைத்தார்கள். உடல்நிலை சரியில்லாத போது, பேச முடியாத போதும் தமிழ் மீது கொண்ட அந்த ஆர்வத்தால, பற்றால, காதலால, தமிழ் ரொம்ப பிடித்ததால, அதற்காகவே வாழ்வதால அம்மா பல நூலை படிச்சிருக்காங்க. தேனீக்கள் தேன் அடையில அந்த தேனை சேர்த்து வச்சிருக்க மாதிரி கற்றலையும் கேட்டல் என்று அம்மா படித்ததை அறிவு பகிர்தலா நமக்கு கொடுத்தாங்க. மகாபாரதம் ஒரு தாய் பிள்ளைங்க எப்படி சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அடிச்சுக்கிட்டு பெரிய யுத்தமே வந்தது இல்லையா? அதனால எவ்வளோ அழிவு. அப்போ வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க பாசமாக இருக்கணும், எந்த சூழ்நிலையும் உண்மையான ஒரு பாசத்தோடு இருக்கணும். அப்படி நாம் படிப்பினையாக எடுத்துக்கிட்டு நம்ம நல்ல வண்ணம் வாழணும். நான் மாணாக்கற்ற அதைத்தான் நான் சொல்லுவேன். நம்மளை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா திருக்குறள் போன்ற, சிலப்பதிகாரம் போன்ற நல்ல நூல்களை நம்ம படிக்கணும், கற்றதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அம்மா இன்னும் பல தளங்களில் வேறு வேறு தமிழ் தொடர்பான நல்ல நூல்களோட மிக சிறந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துரைக்கணும் அம்மா. வாழ்த்துக்களம்மா, நன்றிகளம்மா, பாராட்டுக்களம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். கோதை அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். சரித்திரம் படைப்போம் 1042வது நாளன்று எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி. கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி. நீங்கள் அழைத்து கூப்பிடலைன்னா நான் இதெல்லாம் எடுக்க போகிறதில்ல, புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி படிக்க போகிறதில்ல, பேசாமல் தான் இருந்திருப்பேன். இது ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால நம்ம பல புத்தகங்களை தேடி நமக்கும் கொஞ்சம் சிற்ற அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற பிரிட்டோ அவர்களுக்கும் மற்றும் உள்ள உறுப்பினர் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. உடல்நிலை சற்று சரியில்லை என்றாலும் அது சவால்கள் இருக்கும். ஆனாலும் அந்த தமிழ் அப்படின்னு வரும்போது நான் யாம் பெற்றதை பெருகை வையகம்ங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்த பல விஷயங்களை நம்மோடு ரொம்ப புரிந்து கொள்ற மாதிரி எளிமையாகவும் இனிமையாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. தொடர்ந்து இதே போல நிறைய கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோங்கம்மா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் அவர்கள் அருமையான சிறப்புரை. இலக்கியங்களை குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், ஒவ்வொரு பெற்றோரின் கடமை, சிறப்பான காலை பொழுது, நன்றின்னு வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ராணியம்மா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.